நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகலை அடுத்த சியாத்தமங்கை கிராமத்தில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் சமயக்குறவர்களால் பாடப்பட்டதுமான அருள்மிகு நீலோத்தம்பலாம்பாள் உடனாகிய வன்மிகநாத சுவாமி மற்றும் காலபைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட திருப்பணிகள் நிறைவு பெற்றதனை தொடர்ந்து குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு வேள்வி சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கடங்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருமருகலை அடுத்த சியாத்தமங்கை கிராமத்தில் அமைந்துள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழகத்தின் சமய குறைவர்களால் பாடல் பெற்ற சிவகலம் ஆலயம், சுவாமி ஆலயம், காலா பைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பங்கிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலாயம் செய்யப்பட்டு திருப்பங்கிகள் தொடர்ந்து செய்யப்பட்டு நடைபெற்று வந்தது. இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதேபோல் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த தட்டாம்பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் குடமுழக்கு விழா வெகு விமரிசையாக இன்று காலை நடைபெற்றது. இதையொட்டி வேள்விச்சாலையிலிருந்து கடம் புறப்பாடாகி விமான கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் கரூர் தாந்தோன்றி மலை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கல்யாண வெங்கடராமன் சுவாமி ஆலயத்தில் குடமுழக்கு நன்னீராட்டு விழா தமிழில் மந்திரம் ஓதி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. குடமுழக்கு விழாவை முன்னிட்டு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டது. प्रादुर्भूतोऽस्मि राष्ट्रेऽस्मिन् कीर्तिमृद्धिं ददातु मे